சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டாப் பிரைவேட் காலேஜஸில் எம்பிஏ, எம்சிஏ, பிஇ, பிடெக் போன்ற இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் பாராமெடிக்கல், அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான எல்லா வகையான யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் மற்றும் அட்மிஷனுக்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் கைடன்ஸ் வேணுமோ உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இஏ 2025 சொல்லக்கூடிய தமிழ்நாடு பிஇ பிடெக் கவுன்சிலிங்கான வெப்சைட் ப்ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதாவது எந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த கவுன்சிலிங்க்கு, ஸோ அந்த வெப்சைட்டில் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த வெப்சைட் எப்படி ஷோ ஆகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட ப்ரௌசரில் டிஎன்இஏ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டிஎன்இஏ பண்ணால் ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் தான் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது. சாய்ஸ் ஃபில்லிங்னால் என்னென்ன காலேஜ் வேணும் அப்படின்னு கொடுக்கறது, தென் அலாட்மெண்ட்டு என்ன காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது, தென் கன்ஃபர்மேஷன் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த காலேஜ் ஓகே அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த பேஜில் தான் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க. கவுன்சிலிங் எல்லாமே ஆன்லைன் தான் இல்லையா, அதனால். ஸோ சொல்லிவிட்டு கீழே என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா, உங்களுக்காக ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு. TFCs will never ask students to share their username and password. We request students to beware of such calls அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதாவது TFC அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற சென்ட்ரு. அந்த சென்ட்ரு என்றைக்குமே உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது கால் வந்தால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடியது. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணலாம். எனக்கு இந்த டவுட் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதில் லெஃப்ட் சைடில் ஒரு டாட் இருக்கு இல்லையா, இதை பார்த்தோன்னா இதில் தான் உங்களுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வருஷமும் வொகேஷ்னல் அண்ட் அகாடமிக் கேட்டகரி பிஆருக்கு கடந்த ஒரு 5 வருஷமாக என்னென்ன கேட்டகிரிக்கு என்னென்ன மார்க் எடுத்தவங்களுக்கு என்னென்ன காலேஜில் என்னென்ன கோர்சஸ் கிடச்சிது அப்படிங்கிற லிஸ்ட் இதில் இருக்குது. ஓகேங்களா? இதுலேயும் பார்க்கலாம். இன்னொன்று கட் ஆஃப் மார்க்ஸ்னு இங்கே ஒரு லிங்க் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம் நாட் ரோபோட் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு காலேஜோட டீட்டெயில்ஸ் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் நீங்கள் பார்க்கணும், என்ன பார்க்குறீங்க, கட் ஆஃபா ரேங்கா, கட் ஆஃபு. ஸோ இதில் வந்து இங்கே காலேஜ் நேம், இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலேஜ் சேர போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலேஜோட நேம் இங்கே கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பிட் கேம்பஸ் கொடுக்குறேன். ஓகேவா? யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். பிட் கேம்பஸ்னால் திருச்சியில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? தென் ஆல் பிரான்ச்சஸ், எல்லா பிரான்ச்சஸும் நான் கொடுக்குறேன். இல்லை எனக்கு குறிப்பிட்டு நான் ஒரு கோர்ஸ் தான் வேணும்னா நீங்கள் அந்த கோர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், டிபார்ட்மெண்ட்டு. ஓகேவா? ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்கு. நான் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறேன்னா நான் வந்து இப்போது திருச்சி கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா அது வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய காலேஜ், நான் திருச்சி கொடுக்குறேன். காலேஜ் கோடு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கொடுக்கலாம், தெரிலனா விட்டுடலாம். ஓகேவா? அது வந்து புக்லெட்டில் இருக்கும். இப்போ கொடுத்து திருச்சி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து கரெக்டாக கொடுக்கணும். இதில் காமிக்கிது பாருங்கள் என்னென்ன காலேஜஸ் திருச்சியில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, நாட் ஓன்லி திருச்சி, எல்லா காலேஜும் வருது. ஓகேங்களா? இதில் நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன காலேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா ஒரு சில டைம் வந்து அந்த காலேஜோட நேம் இது கரெக்டாக எடுத்துக்காது. அதனால் நீங்கள் இதை வந்து கரெக்டாக உங்களோட லேப்டாப்பில் ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஓகேவா? இந்த இங்கே இருக்குது பாருங்கள், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்
திருச்சிராப்பள்ளி அப்படின்னு இது தான் செலக்ட் பண்ணுறோம். சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தா இங்கே வருது பாருங்கள், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. ஓகேவா, பிட் கேம்பஸ் பிஐடி பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு வருது இல்லையா. இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதில் ஏஐ அண்டு மிஷின் லேர்னிங்க்கு என்ன கிடச்சிது, ஓசி கம்யூனிட்டிக்கு 176 கட் ஆஃபில் கிடச்சிருக்கு, பிசி கம்யூனிட்டிக்கு 169 கட் ஆஃப், பிசிஎம் 162, எம்பிசி 169, எம்பிசி அண்ட் டிஎன்சி எம்பிசி விக்கு கிடைக்கல. அடுத்து எஸ்சிக்கு 162, எஸ்சிஏக்கு 155, எஸ்டிக்கு யாரும் எடுக்கலை. ஸோ இது என்னங்க 160 அப்படிலாம் கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, 160ங்கிறது கடைசியாக இருந்த அந்த ஒரு சீட்டை எடுத்தவங்களோட கட் ஆஃபு. அப்போது 160க்கு மேலே இருக்கிற எல்லாருக்கும் கிடச்சிருக்கு, 190க்கும் கிடச்சிருக்கு, 180க்கும் கிடச்சிருக்கு, 170க்கும் கிடச்சிருக்கு. 169.5 இருக்குன்னா அந்த கடைசியாக இருந்த ஒரு சீட்டை இந்த கட் ஆஃபில் இருக்கிறவங்க தான் எடுத்திருக்காங்க. இப்போ அந்த பிரான்ச்சில் 30 சீட் இருக்குன்னா அந்த 30ஆவதாக இருந்த ஒரு சீட்டை இந்த 169.5 மார்க் இருக்கிறவங்க தான் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது அதே காலேஜில் பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸு என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே காமிக்குங்க. ஓகேவா, இங்கே இந்த ஸ்டார் போட்டிருக்கல, ஸ்டார் போட்டிருக்கலாம் யாருமே எடுக்கலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன காலேஜெலாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லா காலேஜும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது இல்லாமல் இந்த பிடிஎஃப் மோட்லேயும் இருக்குது, பிடிஎஃப் மோட்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, தென் குயிக் லிங்க்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ இதை பற்றி எல்லாம் நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோவாகவே கொடுத்துருவேன், நீங்கள் அதிலே தெளிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ அப்புறம் ப்ரெஸ் அப்டேட் இருக்கும். தென் ஃபைனலாக ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். இதுதான் இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இது தாண்டி வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா, ஸோ இப்போது நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா இங்கே போய் தான் அப்ளை பண்ணிங்க. பிஇபிடெக்னா இது, பிஆர்க்குனா இது. இப்போ பிஇபிடெக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த லாகினை கிளிக் பண்ணி இங்கே வந்து லாகின் பண்ணுவீங்க. ஓகேவா, ஸோ இல்லை நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் டேரெக்டாக லாகின் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இது ஜஸ்ட் டிஎன்ஏக்குள்ளே வந்து இந்த லாகின் பட்டன் கிளிக் பண்ணால் லாகின் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதுதான் இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த வெப்சைட் ரிவ்யூ இவ்வளோ தான். இதை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸும் வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாகவும் கொடுப்பேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.